சில குட்டீஸ் மணி 3 ஆயிட்டு நான் வந்துட்டேன். இன்னைக்கு என்னம்மா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆன்சர் தான். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், தூக்கமே இல்லைம்மா அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், நல்லாவே தூக்கம் வந்துடும் என் வீடியோ பார்த்த உடனே. அந்தளவுக்கு நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவும் போல் லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஹைப்பு, ஓகேவா? அப்புறம் கமெண்ட்டில் வாங்க பேசலாம், பழகலாம், ஓகேவா? இப்போ வாங்க. ஏம்மா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஆளை யாருமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் நானே ஒரு காலத்தில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் ஊர் சுற்றினேன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பேங்க. அதாவது நம்ம 90s கிட்ஸ் பார்த்தீங்களா, சின்ன வயசில் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னங்கிறதே தெரியாது. டீச்சரை அடித்தாலும் அடி வாங்கிக்கிடுவோம், வீட்லேயும் அடி வாங்கிக்கிடுவோம், ஏன் ஸ்கூலில் பிள்ளைங்கிட்டையும் அடி வாங்கிக்கிடுவோம். யார்கிட்ட அடி வாங்கினாலும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு பழக்கமே இருக்காது. 5 பைசாக்கு சாக்லேட்டை பார்த்தா நல்லா மறந்துடுவேன். நான் அப்படித்தான் இருந்தேன். அதாவது கொஞ்ச நேரம் அழுகுவோம், அழுதுட்டு அப்புறம் மாறிடுவோம். ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. நமக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் இருக்குடா, என்னடா கொடுமை இது, என்ன சரவணா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இவங்கெல்லாம், அதாவது குடும்ப தலைவிகளுக்கான வீடியோ இது. ஸோ குடும்ப தலைவிகள் அத்தனை பேரும் பாருங்கள், கல்யாணம் முடிஞ்சவங்களும் பாருங்கள், கல்யாணம் முடியாதவங்களும் பாருங்கள், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நோ கவலை. ஃபஸ்ட்டு கவலையே படாதீங்கப்பா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி தான், நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்ட்டு தைரியமாக இருங்க, ஓகேவா? கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ஒரு கவலையும் நடக்க போகிறதே இல்லை. நீங்கள் கவலைப்பட்டால் மட்டும் பூமி சுற்றுறது நின்ற போகிறதா இல்லையே, அப்படியே கவலைப்படணும்? புரியுதா உங்களுக்கு? அளவுக்கு அதிகமாக கவலையை ஃபஸ்ட்டு படுறதை நிப்பாட்டுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கவலைப்படுறீங்களோ அதில் நிறைய பிரச்சனைகளும் உண்டாகும். என்னம்மா கவலைப்பட்டு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறீங்க? ஆமாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நீங்கள் வந்து கவலைப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து உடம்பு வந்து ரொம்பவே கெட்டு போயிடும். கல்லீரலும் மண்ணீரலும் அதில் வந்து குளறுபடி வருமா. இன்னொரு விஷயம் வந்து ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் வருமா. ரிங்கிள்ஸ் வந்துச்சுன்னா வயசாயிருச்சுன்னா நம்ம அசிங்கமாயிருவோம். அசிங்கமாயிட்டுனா அப்புறம் ரொம்பவே கேவலமாக இருக்கும் மூஞ்ச பார்க்குறதுக்கே. ஸோ எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், என்னென்னா நமக்கு வந்து வயசே ஆகக்கூடாது, நம்மளோட முகம் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு எல்லாருமே ஆசைப்படும் போது நம்ம மட்டும் என்னவா, நமக்கு மட்டும் என்ன, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உங்களால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். அப்படியே இல்லையா, நம்ம காதல் பரத்து சொல்லுவார் தெரியுமா, வரும் காலம் காயமாத்தும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி காலத்து கையில் விட்டுருங்க, அது கண்டிப்பாக சரியாயிடும், ஓகேவா? ஃபஸ்ட் அடுத்தவங்க லைஃபையே பார்க்காதீங்க. அடுத்தவங்க லைஃப்பை நம்ம பார்த்தாலே நம்ம வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு அர்த்தம். என்னடா நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஏன்னா அடுத்தவன் லைஃப்பை பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு அவனாவது நல்லா இருக்கா, நம்ம தானே இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து மேலே இருக்கவங்கள பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம ரொம்பவே கவலைப்பட்டு டவுன் ஆயிடுவோம். ஸோ எப்போவுமே மேலே இருக்கவங்கள பார்க்காதீங்க, நமக்கு கீழே இருக்கவங்கள பாருங்கள். அதாவது என்னென்னா, பரவாயில்ல ஆண்டவன் வந்து நம்மளை அவங்கள விட நம்மளை வந்து ஓரளவாவது முன்னேற்றி வச்சுக்கோங்க. அதாவது பெருமைக்கு பார்க்கக்கூடாது, அது வந்து ஒரு மகா பாவம். அந்த மாதிரி பார்த்துறாதீங்க, சரிங்களா? நம்ம அவங்களோட ஓரளவு நல்லா இருக்கோம், ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதுங்கிற மனசு இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில் எங்கே வேணாலும் போயிடலாம். ஸோ கவலைப்படாதீங்க. 2வது கடவுள் நம்பிக்கை வைங்க. இவங்க தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்புங்க ஃபஸ்ட்டு, நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு பிரபுவே சொல்லியிருக்காரு. ஸோ நம்புங்க ஃபஸ்ட்டு, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதை தான் நம்பணும். அது யார், நம்மளை படைச்சவே. அவனை மாரி நமக்கு எதாவது நடக்க போகிறதா? ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம படைக்கும் போதே நம்ம ஆண்டை வந்து நம்ம எழுதி வச்சுருவோம், உனக்கு இதுதான்டா நடக்கும், இதுதான் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டவுனாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக கடவுள்கிட்ட போயிருங்க. எப்பா நான் உன்னையே நம்பி வந்துட்டேன், வேறு வழியே கிடையாது, படைச்சது நீ தான் என்னுடைய கவலையெல்லாம் போக்கணும். எப்போ பார்த்தாலும் நான் கவலைப்பட்டு டவுன் ஆகிட்டே இருக்கேன், வேறு வழியே இல்லாமல் உன் காலடியிலே சரணடைய வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் நீயே பார்த்துக்கோ, உலகத்தையே ஆள்ற நீ, என்னையே ஆள மாட்டியா, எனக்காக இந்த ஒரு விஷயம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நான்லாம் உண்மையிலே அப்படி தாங்க கேட்டிருக்கேன். இப்போ நாங்கள் முஸ்லீம்கள் என்ன சொல்லுவேன், யாரெல்லாம் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியலையே, ஸோ கொஞ்சம் மாற்றி கொடு அப்படின்னு கேட்பேன். என்னம்மா வேணும்? பானிபூரியா? இது அம்மா பொரிச்சு தரேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்து பொரிச்சு தரட்டா? முடியாதா? தங்கம்ல கொஞ்சம் டிவி பார், அம்மா வந்துடுறேன். என்ன பேசியிருந்தேன், எவ்வளோ அழகு மயில். இருங்க நான் பொரிச்சே கொடுத்துட்டு வந்துடுறேன். நம்பிக்கை இருந்தாலே போதுங்க, நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாம். ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான்லாம் உடனே ஒரு நோன்பு வைக்கிறேன்னு இறந்துருவேன். நோன்பு வைங்க, வியாழக்கிழமை வைங்க, திங்கக்கிழமை வைங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. இந்துவாக இருக்கீங்களா, நீங்கள் எதையோ ஒரு விரதத்தை வைங்க. கிறிஸ்டினாக இருக்கீங்களா, நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங்கில் இருங்க. என்னத்தையோ ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா பண்ணுன்னா கண்டிப்பாக நடக்கும்னு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. ஏன்னா படைச்சவன் நாடுனா ஒரு நிமிஷம் ஆகாது நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ இது இன்னொரு விஷயம் சொல்லலாம், ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கிடைக்கணும்னு இருக்குது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது, கிடைச்சதுனால என்னமோ வளரணும்னு வளருவார். எனக்கு வரல, அதனால் விட்டுறேன்.
சரிங்களா? ஸோ நீங்கள் கடவுள் நம்பிக்கை வச்சா மட்டுமே போதுங்க. அதுலேருந்து ஈஸியாக நம்ம வெளில வந்துடலாம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாங்கள்லாம் அப்படி தான் ஒரு டக்குன்னு என்ன செய்வேன், சல்லாப்பாயை விரிப்பேன், போய் சாப்பிட்டு 2 ரக்காயத்து தொழுதுருவேன். அப்படி ரொம்ப டவுனாக இருந்ததுன்னா தொழுகுவேன். அப்படி இல்லை ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது, தொழுகிறதுக்கே நமக்கு இதாக இருக்குது அப்படிங்கும்போது பேசாட்டு உட்காந்துருவேன் திக்ரு ஓதுறதுக்கு. எதையோ ஒன்று ஓதிக்கிட்டு இருப்பேன். லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லைன்னா சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி, இல்லைன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா நம்ம எவ்வளோ பாவங்கள்லாம் செஞ்சுருக்கோம், அந்த பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்பேன். இல்லைன்னா அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னத்தையோ ஒன்று செய்யுங்க, ஆனால் டவுன் ஆகி அழாதீங்க. ஓகேவா? நீங்கள் அழுக நம்மளோட உடம்பு வந்து ரொம்பவே வீக் ஆகும். ஏன்னா நான்லாம் மணிக்கணக்காக உட்காந்து அழுவண்டாங்கிற மாதிரி அழுகிறவா. ஒரு சின்ன விஷயத்த கூட என்னால் வந்து தாங்க முடியாது, ரொம்பவே டவுன் ஆயிடுவேன். அதை நினச்சி கவலைப்பட்டு நைட்லாம் தூக்கமே இல்லாமல் இருந்து லோ ப்ரெஷர்லாம் எனக்கு வந்திருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் எனக்கு 40க்கு கீழேயே போயிருக்கு. 40 தான் இருக்கும் ப்ரெஷர். அதுக்கு கீழேயே கூட நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்தளவுக்குலாம் இருக்கிறேன். ஸோ எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, ஃபஸ்ட்டு கடவுள் நம்பிக்கை வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாசிட்டிவிட்டி. நம்மளை சுற்றி பாசிட்டிவிட்டியாகவே தான்ப்பா இருக்கணும், நெகட்டிவிட்டியே வரக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டில் நம்பணும். ஃபஸ்ட்டு நாம் நம்பினாலே போதும், வேறு யாருமே நம்மளை நம்பணுங்கிற அவசியம் இல்லை. என்னால் முடியும், என்னால் மட்டும்தான்டா முடியும் அப்படின்னு நினைக்கணும். நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி கெத்தாக வாழணும் நம்ம நினச்சாலே போதும், செம்மையாக சூப்பராக கெத்தாக வாழ்ந்துடலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால நான் சொல்கிற நிறைய விஷயத்த நீங்கள் விட்டுட்டு என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே வீடியோ பார்க்கலங்கிறது நல்லா புரியுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தவங்க சொல்கிறத காதில் வாங்கினாலே நம்ம லைஃப் வந்து நாசமாக போயிடும். ஸோ அடுத்தவங்க சொல்கிறத கண்டிப்பாக காதில் வாங்காதீங்க. நம்ம லைஃப்பை நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்காக தப்பாகவும் டிசைட் பண்ணக்கூடாது. சரிங்களா? 4 பேர்கிட்ட கருத்து கேளுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கருத்தை கேட்டுட்டு அதோட முடிவு யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். ஸோ பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம். நம்மளால் முடியுண்டா இது அப்படின்னு நினைக்கணும். என்னால் எங்கே முடிய போகுது, இதெல்லாம் என்னால் முடியாது, அவள் செய்வா, அவள் பெரிய ஆள் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன் நம்மளால் முடியாதா? நமக்கு இருக்க 2 கை 2 கால் தானே அவளுக்கு இருக்குது, அப்போ நம்மளால் முடியும் கண்டிப்பாக, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பணத்தோட மதிப்பு முக்கியம். 1 ரூபா கூட நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் வரும். ஒருத்தன்ட்ட போய் நீங்கள் நின்று கேட்டு பாருங்கள், எனக்கு நாளைக்கு வந்து கேபிளுக்கு ரூபா கொடுக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு அவசரத்துக்கு, இல்லை ஆட்டோ காசு ஃபீஸ் கொடுக்கணும், ஏதோ ஒன்று கேட்டு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கேட்டு பாருங்களேன், மூஞ்சி ஒரு சைஸாக போகும் பாருங்க. இங்கேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் மூஞ்சி சைஸாக மாறும். சில பேருக்கு அப்படியா அந்த தாரமா அப்படின்னு சொல்லிட்டு தந்துடுவா. தந்ததுக்கு அப்புறம் மூஞ்சி ஒரு சைடாக வடக்கணிக்குமா தெற்கணிக்குமா போகும். இதில் நம்மளை பற்றி பக்கத்து வீட்டுக்காரிட்ட வர பொருளி பேசுவாளுங்க. ஸோ எவனும் 1 ரூபா கூட சும்மா தரவும் மாட்டான், கடனாக கூட தரவும் மாட்டான், யாரும் உதவே மாட்டாங்க. ஸோ பணத்தை ஃபஸ்ட்டு மதிங்க. நம்ம கையில் காசு வருது, அதை பத்திரமா சேர்த்து வைக்கிற வழியை பாருங்கள். இப்போ 5000 ரூபா வருது, 5000த்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நமக்குன்னு சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை வந்து உயரும். ஊதாரித்தனமாக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உயரவே முடியாது. ஸோ பணத்தோட மதிப்பு முக்கியம். பணத்தை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். ஓகேவா? சேவிங்ஸ் முக்கியம். பிகிலு 5வது, நம்மளால் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா நம்ம யார், சிங்கப்பெண்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். யோசிங்க ஃபஸ்ட்டு. படிக்கலை அதெல்லாம் 2வது விஷயம். இப்போ என்னால் என்ன முடியும், நான் வந்து இந்த ஃபேமிலிக்கு நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ஃபினான்ஷியலாக க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேலை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேலை தான். நம்ம விஐபியில் தனுஷ் சொன்ன மாதிரி வேலை இருக்கிறவனுக்கு ஒரு வேலைடா, இல்லாத எனக்கு 1000 வேலைடா, நான் விஐபிடா அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா. எப்படின்னா, இப்போ நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இந்த வேலைக்கு தான் போவேன்னு நினைக்கக்கூடாது. இல்லையா, படிக்கலைன்னு சொல்லிட்டு நான் எனக்குலாம் எங்கள் வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு டவுனும் ஆகக்கூடாது. படிக்காமல் இருங்க, அது 2வது விஷயம். உழைப்பு இருக்கா, அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். படித்தவங்க டீச்சராக போகலாம், நர்ஸாக போகலாம், ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டாஃபாக போகலாம், ஏதோ ஒன்று போகலாம். படிக்காதவங்க எதையோ ஒன்று வீட்டில் செஞ்சு தயாரித்து விற்கலாம், கண்டிப்பாக விற்கலாம். ஏதாவது ஒரு 3-4 கடை கிடச்சா நமக்கு பத்தாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு நல்லா ஒரு குழிப்பணியாரம் தெரியுமா, சுட்டு வில்லுங்க, உங்களால் முடியும். அப்படி இல்லையா, ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போங்க, மாதம் ஒரு 7000 8000, இப்போம்லாம் 10,000 ரூபாயே கொடுக்குறாங்களாம்ப்பா. 10,000 ரூபாய்க்கு போங்க. எதையோ ஒரு கம்ப்யூட்டர் கடையில் போய் ஸ்டாஃப் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களா இருங்க. எதையாவது ஒன்று நம்மளால் முடியும்ப்பா. ஒரு ஜவுளி கடையோ ஒரு மளிகை கடையோ எதையோ ஒன்று நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் க்ரோத் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் க்ரோத் இருந்தால் மட்டும்தான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க. இல்லைன்னா நம்மளை நாயாக கூட மதிக்காதுங்க நாய்ங்க. அதனால் நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகுதும் பணத்தோட மதிப்பு தான் முக்கியம். நம்மளை 4 பேர் மதிக்கிறதா இருந்தால் பணம் முக்கியம். பணம் இல்லையா, உண்மையே சொல்கிறேங்க, நாய் கூட நம்மளை மதிக்காது, திரும்பி பார்த்துட்டு ஓடி போயிடும். ஸோ அதனால் நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க.
6வது நிம்மதியாக இருங்கப்பா ஃபஸ்ட்டு. இதுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானே ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன் இதுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே வேண்டாம், தெருவுக்கு போங்க. சரிங்களா? என்னம்மா நீ உடனே தெருவுக்கு போக சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. தெருவுக்கு போங்க. அதாவது கஷ்டப்பட்ட மக்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது ஒரு ஒரு சாப்பாடாக இருக்கலாம். ஒரு சாப்பாடு என்ன வந்துட போகுது, ஒரு 80 ரூபா வருமா, ஒரு 100 ரூபா வருமா, வாங்கி கொடுங்க. அதில் வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அதெல்லாம் அளவே கிடையாது. அப்படி இல்லையா, ஒரு நாய்க்கு ஒரு 10 ரூபா பிஸ்கட் வாங்கி போடுங்க. இல்லை 5 ரூபாய்க்கு கூட பிஸ்கட் இருக்கத்தான் செய்யுது, அதை வாங்கி போடுங்க. இல்லையா, யாரோ ஒருத்தருக்கு எதையோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நிம்மதியாக இருப்போம். நமக்கு வந்து ஒரு சந்தோஷமும் வரும். இதில் வந்து 2 in 1 எப்படி தெரியுமா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சந்தோஷம் இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். இன்னொன்று என்னென்னா, நம்ம தர்மம் செய்ய செய்ய நமக்கு வந்து தர்மம் செய்கிறதுனால எங்கள் ரசூலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்மம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் செல்வம் வந்து ஒரு நாளும் குறைய போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மாறாக அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமா. இன்னொரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, இறக்கிற கிணறு தான் ஊறும். ஸோ நீங்கள் இறக்க தான் ஊறும். நீங்கள் கொடுக்க தான் உயர்வீங்க. ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்கப்பா. நீங்கள் கொடுக்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க முடியும். நம்ம என்னம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க, முதல்ல நீ கொடுக்குறியாம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக நானும் கொடுக்குறேங்க. பப்ளிசிட்டிஸை பண்ணக்கூடாது. என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுக்காக நான் ரொம்ப பெரிய லெவலில் கொடுப்பியா அப்படின்ட்டுலாம் இல்லை. இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை ஏதோ ஒரு நாள் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இட்லி அதிகமாக செஞ்சு ஒரு 10 பேருக்கு இட்லி சட்னி சாம்பார் வச்சு கொடுப்பேன். இல்லையா, பொங்கல் ஒரு 10 பேருக்கு அதிகமாக செய்வேன் வீட்டில் செய்யும்போது. காலையில் என்ன ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும், அப்படி தான் 4 மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையுமே செஞ்சுட்டா மட்டுமே போதும். எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துடலாம். இப்படி கொடுக்குறதுனால நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள் செய்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா இருப்போம். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கவலைப்படாதீங்க, 2வது கடவுள் நம்பிக்கை வைங்க, 3வது பாசிட்டிவிட்டியாக இருங்க, 4வது பணத்தோட மதிப்பை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க, 5வது நம்மளை எல்லாம் என்ன பண்ண முடியும் ஃபினான்ஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க, 6வது நிம்மதியாக இருங்க. இது எல்லாமே பண்ணினா பொதுவாக பணம் சும்மா கத்தையாக நம்ம கையில் வந்து சேரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணமும் வந்து சேரும். நமக்கு அது போதும் அப்படின்னு என்ன வந்துட்டாலே நமக்கு போதும். இன்னும் வேணுங்கிறவன் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் இது போதுண்டா, இன்னும் நான் சம்பாதிப்பேன், அவ்வளோதான், அதோடு நம்ம நிப்பாட்டிக்கணும். இன்னும் வேணும் பறந்து போனால் நம்மளோட உடம்பு ரொம்பவே கெட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்கப்பா. ஸோ தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். என்னுடைய வீடியோக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கமெண்ட்டில் பேசலாம், பழகலாம். ஓகே, பாய்மா.